நாகப்பட்டினம் அருகே கீராந்தியில் போதிய பராமரிப்பு இல்லை என கூறி சுமார் 100 ஆண்டு பழமை வாய்ந்த புத்தர் சிலையை அப்புறப்படுத்த வந்த அதிகாரிகளை கண்டித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பாலமுத்துமணி. விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், நாகப்பட்டினம் மாவட்டம் கீழையூர் அடுத்த கீராந்தி பகுதியில் சுமார் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அந்த புத்தர் சிலையை வருவாய்த்துறையினர் அப்புறப்படுத்த முயன்ற போது கிராம மக்கள் தடுத்து நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அது தொடர்பான காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். நாகப்பட்டினம் மாவட்டம் கீழையூர் ஒன்றியம் கீராந்தி கிராமத்தில் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த புத்தர் சிலை ஒன்று அங்குள்ள கருவேலம் காடுகள் நிறைந்த பகுதியில் இருந்துள்ளது. இந்த சிலையை அப்புறப்படுத்தி அருங்காட்சிகளை வைத்து பராமரிப்பதற்காக மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் வருவாய்த்துறை அதிகாரிகள் இன்று அந்த கிராமத்திற்கு விரைந்த நிலையில அவர்களை தடுத்து நிறுத்திய கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக ஜேசிபி இயந்திரம் கொண்டு கிட்டத்தட்ட 4 முதல் 5 அடி உயரம் கொண்ட அந்த புத்தர் சிலையை இங்கிருந்து அப்புறப்படுத்துவதற்கு வட்டாட்சியர் கவிதாஸ் மற்றும் காவல் ஆய்வாளர் ஆகியோர் முற்பட்ட போது பொதுமக்களால் தடுத்து நிறுத்தப்பட்டு தொடர்ந்து தற்பொழுது போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த சிலையை இங்கே வைத்து நாங்கள் வழிபட போவதாகவும் இந்த சிலையை வேறு இடத்திற்கு மாற்ற அனுமதிக்க மாட்டோம் என கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த சிலை அகற்றப்படுவதனால் இந்த கிராமத்திற்கான அடையாளம் பறிபோகும் எனவும், ஆகவே இதே கிராமத்தில் இந்த சிலை வைத்து வழிபட வேண்டும் என பிசிக நாகை மாவட்ட செயலாளர் நாக அருட்செல்வன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தற்பொழுது கோஷங்கள் எழுப்பியபடி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக இந்த சிலை இங்கே வைத்து வழிபடுவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு ஜேசிபி இயந்திரம் மூலம் இந்த சிலை அகற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ள சூழல்ல கிராம மக்கள் போராட்டத்தில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறார்கள். ஸ்ரீராம், தகவல்களை வழங்கியதற்கு நன்றி பாலமுத்துமணி.